கோல்டு லீன் மாஸ். ஏய் சோடா குடிக்கிற மாதிரி இருக்குடா, உப்பு போடாம. நோ, இதுவே ஏற்கனவே வளவளப்பா இருக்கு. இது குச்சதுக்கு அப்புறம் இது இன்னும் பயங்கரமா வளவளப்பா இருக்கு. இவ்வளவு கேவலமா இல்லையடா அவனுக்கு வாங்கி கொடுக்கும்போது. நல்லா இருக்கும். ஹாய் காய்ஸ், பாத்தீங்கன்னா இப்ப நம்ம ரூத்லெஸ் ஜிம் வந்திருக்கோம். எப்படியும் ஒரு 6 மாசம் இருக்கு அண்ணாவை பார்த்து. அவரு கோக் குடிச்சிட்டு இருக்கிறாரு உட்காந்து. ப்ரீ ஒர்க் அவுட் குடிச்சிட்டு இருந்த பச்சை. ஓகே, ப்ரீ ஒர்க் அவுட் வந்து ரொம்ப காஸ்ட்லியா இருக்குது. அது குடிச்சாலும் அடிக்ஷன் வேற ஆகுது. இது அது கொஞ்சமா மைல்டா கஃபைன் இருக்கு, 0 சுகர். நான் கடைசியா அவனை பார்க்கும்போது அமெரிக்கன் மசில், அப்புறம் அந்த ஐசோப் வேற ஏதோ ப்ரீ ஒர்க் அவுட் பிசிடபிள்யூ நிறைய எடுத்திருந்தா. இப்போ என்ன எடுக்கிற சப்ளிமெண்ட்? இப்போ வந்து அப்ளைட் நியூட்ரிஷனோட பிசிடபிள்யூ. அப்ளைட் நியூட்ரிஷன். ஆமா, இது இம்போர்ட்டடா? இது இம்போர்ட், யூகேல இருந்து வாங்கிட்டு வந்தது. எல்லாமே யூகே தானே? இப்போ ஃபர்ஸ்ட் இந்தியனா வச்சிருப்ப. எல்லாமே யூகேவா இருக்கு. ஆமா, அங்க இருந்து அண்ணன் வாங்கிட்டு வந்துட்டான். அப்புறம் இப்போ என்னோ எக்ஸ்ப்ளோர்டு ப்ரீ ஒர்க் அவுட் அது காலி ஆயிடுச்சா? யூகே தானே? அதுவும் யூகே தான். என்னோ எக்ஸ்ப்ளோர்ட் எப்படி இருந்துச்சு? சூப்பரா இருந்துச்சு. என்னோ எக்ஸ்ப்ளோர்ட் சூப்பரா இருந்துச்சு. நான் எடுத்தது அது இருக்கு கீழ. ஃப்ரூட் பஞ்ச். நான் எடுத்தது பர்பிள் பவுடர்னு சொல்லிட்டு ஒரு ஃபிளேவர். என்னோ எக்ஸ்ப்ளோர்ட் மைல்டா சூப்பரா இருந்துச்சு. வேற இது லீன் மாஸ் எடுத்துட்டு இருக்கேன். கோல்டு லீன் மாஸ். இப்ப அடுத்த புரோட்டீன் வாங்கணும். கோல்டு லீன் மாஸ் எவ்வளவு நாளா எடுத்துருக்கா? கோல்டு லீன் மாஸ் ஒரு 45 days 2 months இருக்கும். 2 மாசம் எடுத்துட்டியா? 2 மாசம் எடுத்துட்டேன். எப்படி ரிசல்ட்? நல்லா இருக்கு. நாம கிளையண்ட்டுக்கு ஒருத்தருக்கு வாங்கி கொடுத்தேன். இது ஆக்சுவலி புரோட்டீனா குடிக்கலாம், பேன் கேக் பண்ணி சாப்பிடவும் சூப்பரா இருக்கு. புரோட்டீன் ஆனா கம்மி தானே இதுல? புரோட்டீன் அந்த மாஸ் கெய்னர் கம்பேர் பண்ணும்போது இதுல புரோட்டீன் வந்து அதிகம். கார்ப்ஸ் கொஞ்சம் கம்மி, கேலரிஸ் கொஞ்சம் கம்மி. இது அதோட இதுல வந்து பாத்தீங்கன்னா growth ஹார்மோன் பூஸ்டர், கிரியேட்டின், அது மாதிரி நிறைய அடிஷ்னலா குளூட்டமின் நிறைய விஷயம் இருக்குது. புரோட்டீனும் கொஞ்சம் அதிகம். மாஸ் கெய்னர்ல நார்மலா கம்மியா இருக்கும். இதுல வந்து பாத்தீங்கன்னா புரோட்டீன் வந்து 70 கிராம் இருக்கு. 200 கிராம் ஸ்கூப்ல 70 கிராம் வந்து புரோட்டீன் இருக்கு. நல்லா இருக்கு. ஆல்ரெடி ட்ரை. இது ஆக்சுவலி மில்கோட குடிக்கும் போதும் சூப்பரா இருக்கும். இது அது ஒண்ணுதானா? பாரு, கிட்டத்தட்ட ஒண்ணுதான் நினைக்கிறேன். ஸ்கூப் பார்த்தா தெரிஞ்சிருமே. சேம் தானா? சேம் தான், அதேதான் ஃபிளேவர். இது என்ன ஃபிளேவர்? அதேதான், சேம் சாக்லேட் தான். நல்லா இருக்குடா. இது எவ்வளவு தெரியுமா? இங்க அங்க ₹1, ₹100 அங்க. அதான் என் ஃப்ரெண்டு வாங்கி கொடுத்துதான் இதுவும். யூஎஸ்ல இருந்து $2. சரியான ஷேக்கர். நல்லா இருக்கு. எத்தனை மலை ஏறி இறங்கி இருக்கு தெரியுமா? இதை தூக்கினேன் ஒண்ணுமே அவ்வளவு பக்கவா குவாலிட்டி. இன்னி வரையும் இந்த மாதிரி பால் சைஸே கிடைக்கல. பால் தூக்கி பால் வரல இதுல. இந்த பால் பாரு எவ்வளவு பெருசா இருக்குன்னு. அச்சா மண்டே போதுமா? போடும் அச்சா மண்டே ஓடியாது. வெயிட்டான பால். எதுடா அப்ப யூஸ் பண்றதுமே அதுவா? அது போதுமா? போதும். கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் ஊத்துங்க. போதும். மழை வேற பெஞ்சிருக்கு. இப்பதான் மழை பெய்யுது. சனிக்கிழமை ஒரு சாயங்காலம் 5 மணி ஆகுது. அதான் லைட்டா மழை பெஞ்சுது. ஒர்க் அவுட் பண்ணிட்டு இருந்தோம். செஸ்ட் ஒர்க் அவுட் லைட்டா போட்டுட்டு இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம பிசிடபிள்யூ குடிப்போம். ப்ரீ ஒர்க் அவுட், போஸ்ட் ஒர்க் அவுட், இன்ட்ரா ஒர்க் அவுட், இது எப்படி வேணா எடுக்கலாம் நம்ம. அதான் இப்போ மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு லைட்டா குடிச்சிட்டு ஒர்க் அவுட் கண்டினியூ பண்ணுறோம். ஷேக்ல போட்டு எடுக்கிறாங்க. யூகே தானா? யூகே சப்ளிமெண்ட்லாம் காஸ்ட்லியா இருக்குமே. அதெல்லாம் வாங்கிட்டு வந்துட்டான். அவன் எது வேணும்னு கேட்டான், அமுச்சுட்டான். வாங்கிட்டான். இப்போ மாதிரி இது தண்ணி ஊத்தணும். இன்னும் வாழைப்பழம் எல்லா பழத்தையும் தண்ணி ஊத்தணும். எல்லாத்தையும் போட்டு குழைச்சி விட்ட மாதிரி இருக்கு. இந்த ஃப்ரூட் மிக்சர் குடிப்பா தெரியுமா? அதுதான் கரெக்ட். ஃப்ரூட் மிக்சர் மாதிரியே தான் இருக்கு. ஆனா வளவளவு அதிகமா இருக்கு. வளவளவு அதிகமா இருக்கு. தண்ணி ஊத்துறோம். தண்ணி ஊத்துங்க. இன்னுமா? ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு. நீ அது போதும். இதுக்கு இந்த பாட்டிலே போட்டுருக்கலாம். போதும். எனக்குமே ஆக்சுவலி இனிப்பு பிடிக்காது ரொம்ப. இல்ல கொக்கோ கோலா குடிச்சதால அது அப்படி இருக்கு போல. அதுவும் ஒரு மாதிரி. அது 0 சுகர். அது குடிச்சோடனே அந்த இது ஆஃப்டர் டேஸ்ட் இருக்குது. இதுல இது வேற இப்ப ட்ரெண்ட் பண்ணி விட்டாங்க. கொக்கோ கோலா குடிச்சு ஒர்க் அவுட் பண்றது. அப்படியா? யாரு பண்ணி விட்டான்? கொக்கோ கோலா, ரெட் புல் குடிக்கலாம்டா. அது எனர்ஜிக்கு. கொக்கோ கோலா லைட்டா மைல்டா தான் இருக்கும். சரிவா, ஒர்க் அவுட் போடுவோம். கண்டினியூ பண்ணுவோம்.
ஆனா உண்மை சொல்லிட்டா ஆனா இது பிசிடபிள்யூ எல்லாம் எத்த ரிசல்ட் ஒன்றும் பெருசா வரதில்ல, அதெல்லாம் வாங்குறதே இல்லை. எனர்ஜி தானா சும்மா வாங்கி வச்சுக்கிட்டான் மனசு திருப்திக்கு. பிசிடபிள்யூ ரிசல்ட்னு பார்த்தீங்கன்னா கிரியேட்டின் நல்லா இருக்கும். நம்ம எதுவுமே எடுக்கல, நேச்சுரலா பண்றோம்னா கிரியேட்டின் நல்ல ரிசல்ட் தரும். வேற என்ன ப்ரீ ஒர்க் அவுட் எனர்ஜி கஃபைன் இதெல்லாம் காசு ரொம்ப நிறைய இருக்குன்னா வாங்கி வச்சுக்கலாம். கிமிக்ஸா இது ஆக்சுவலி ஆனா இந்த எனக்கு எக்ஸ்டென்ட்லாம் வாங்கி எத்தனை ரூபாய் நிறைய இல்ல அதான் சொல்ல வந்தேன். எனக்கு இந்த பிராண்ட் கம்பேர் பண்ணும்போது எக்ஸ்டென்ட் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. எக்ஸ்டென்ட் நல்லா தான் எக்ஸ்டெண்டோட குவாலிட்டி எனக்கு தெரிஞ்சது இல்ல. எக்ஸ்டென்ட் நல்லா இருக்கும், ஆனா அதே வாங்குறது இல்ல, அதே காசு வேஸ்ட்ன்ற மாதிரி எனக்கு ஃபீல் ஆயிடுச்சு. விட்டீங்க. ஆமா, எதுவுமே சப்ளிமெண்ட் அதிகமா எடுக்கக்கூடாது தோணுது. காசு வாழ்க்கையில மறக்க முடியாத டைமண்டிஸ். ஆமா, உங்க டைமண்டிஸ் எல்லாம் வள வள வளன்னு ஃப்ரூட் மிக்சர் மாதிரி தான். அந்த ஃப்ரூட் மிக்சர் நல்லா பார்ப்போம், சோப்பு கலராக இருக்குமா, களை அடிக்கிற மாதிரி இருக்கு. பாதாம் மில்க் ஊத்தி எல்லாம் வள வளப்பா எல்லாம் இருக்கு. ரிசால்ட் வே அமெரிக்கன் மசில்ஸ் மாஸ்டர் இல்ல நிறைய பேர் நமக்கு சஜஸ்ட் பண்ணிக்கிறாங்க. நாக் ப்ரோ, ஆமா, அப்புறம் அவத்தாரு. நாக் ப்ரோ வந்து இப்போ புதுசா வந்திருக்க பிராண்ட் நினைக்கிறேன்ல. ஆமா, அவத்தாரு, மலாய் குல்ஃபி, ஐஸ் பிளஸ், அனபாலிக் ரிசர்ச், ஐசோலேட் அதெல்லாம் எப்படி இருக்கும்? நீ எடுத்திருக்கியா? அதாவது அனபாலு மசில் பிளேஸ் எடுத்திருக்கியா? மசில் பிளேஸ் எடுத்திருக்கேன். எப்படி இருந்துச்சு? ஓகே ஓகே, நான் அப்ப எடுத்தேன், ரொம்ப நாள் முன்னாடி எடுத்தேன். ஓகேயா இருந்துச்சு. மேக்ஸின் எடுத்திருக்கேன். மேக்ஸின் எனக்கு பிடிக்கல. மேக்ஸின் எனக்கு எடுத்து பயங்கர ஹார்ட் பன் ஆச்சு. மேக்ஸின் ஆமா, அந்த மாஸ் கெய்னர் ஒன்னு குடிச்சோம், பயங்கர ஹார்ட் பன், ஆசிட் ரிஃப்ளெக்ஸ் ஆச்சு. அதான் மேக்ஸின்ல நீ என்ன எடுத்தா? அதான் கெய்னர் தான். கெய்னர் இல்ல, புரோட்டீன். புரோட்டீன் வந்து நல்லா தானே இருக்கும். புரோட்டீன் ஹார்ட் பன் ஆச்சு. எனக்கு ஹார்ட் பன் ஆச்சு. பரவாயில்ல, எனக்கு அது ஐசோலேட் நல்லா இருக்கு. அது எனக்கான்னு தெரியல, பட் ஹார்ட் பன் ஆச்சு. ஆக்சுவலி நான் ஃப்ரீ கிளாப்ஸ் இருக்குல்ல, ஃப்ரீ கிளாப்ஸ் வந்து ஒருத்தர் சஜஸ்ட் பண்ணாரு. மிக்சபிலிட்டி எல்லாத்தையும் சொல்லிட்டாப்ல. ஃப்ரீ கிளாப்ஸ் அது எனக்கும் அமைச்சுருந்தாங்கிறாங்க. அதான் சாம்பிள்லாம் குச்சி பார்த்தேன், டேஸ்ட் வைஸ் சூப்பரா இருக்கு. யூஎஸ்ன்னு போட்டிருக்காங்க. மிக்சபிலிட்டி இதுல எப்படி ஸ்பூன்ல மிக்ஸ் பண்ணிடுவாங்க. அதில் டேஸ்ட் வைஸ் சூப்பரா இருக்கு. ஆனால் அது எடுக்கலாமா என்னன்னு தெரியலையா? அது சில பேர் கமெண்ட்லாம் வச்சிருந்தாங்க, ஓனர் எவனோ இந்திக்காரன் பேர் தான் வருது. ஆமா, அது இம்போர்ட்டட்னு போட்டிருக்கோம், ஆனா இது இம்போர்ட்டட் கிடையாது அப்படிலாம் சொல்றாங்க. தெரியல. ஃப்ளெக்ஸ் வீலர் நல்லா இருக்கும். புரோட்டீன் ஃப்ரீ கிளாப்ஸ்ல அதான் சாம்பிள் குடிச்சிருக்கேன், நல்ல டேஸ்ட். இந்த அவதாரு நாக் ப்ரோ வருது. எக்ஸால்ட் வே நிறைய கமெண்ட் வச்சுக்கிறாங்க பாரு, அதெல்லாம் வாங்கலாமா? எது வாங்கலாம் நல்லா இருக்கும்? எக்ஸால்ட் தெரியல. ஆன்லைன்ல வாங்கிருக்கியா நீ? இல்ல சப்ளிமெண்ட் கடையில தான் வாங்குவியா? நான் ஆன்லைன்ல வாங்க, நான் சப்ளிமெண்ட் ஷாப் மட்டும் தான். சூப்பரா இருக்குண்டா அது. லீன் மாஸ் நல்லா இருக்கு. அன்னைக்கு அவன் எடுத்தான்னு சொன்னான்ல, அதான் கேவலவரம் தான். ஐயா, தண்ணியில நல்லா இருக்காது, பால்ல தான் நல்லா இருக்கும். ஏய், இவ்வளவு கேவலமா இல்லையடா அவனுக்கு வாங்கி கொடுக்கும்போது? பால்ல தான் நல்லா இருக்கும். ஏய், இதுக்கு அதுக்கு வித்தியாசம் இருக்குடா. இதுல இது எல்லாமே இருக்கா? ஸ்பெஷல் எம்டி, எம்சிடி, சிஎல்ஏ, பிசிஏ, ஹெச்எம்பி எல்லாமே இருக்கா அதுல? ஆமாடா இருக்கா? தெரியலையே, இருங்க. ஏய், சோடா குடிக்கிற மாதிரி இருக்குடா, உப்பு போடாம. நோ, இப்படி இருக்க. எவ்வளவு போட்டீங்க? ஒரு ஸ்கூப். ஒரு ஸ்கூப்லாம் எவ்வளவு தண்ணி ஊத்துனீங்க? இவ்வளவு ஊத்துனேன். இவ்வளவுதானே ஊத்துறோம். கம்மியா ஊத்துறோம். 250 ml தானே ஊத்துறோம். நீங்க 500 ml ஊத்திருக்கீங்க. ரொம்ப தண்ணியா இருக்கு. லீன் மாஸ் லீனா இருக்கு. கோல்டு லீன் மாஸ். சோடா வேற இருக்குடா. ஏய், சோடா உப்பு போடாம எதுவும் போடாம வெறும் சோடா, கேஸ் இல்லாத சோடா குடிச்சா எப்படி இருக்கும்? இல்ல, அதாவது 250 ml தண்ணி ஊத்த இடத்துல 600 ml தண்ணி ஊத்திட்டு சோடா மாதிரி இருக்குன்னா ஏடாடா. ஏதோ தப்பு நடந்திருக்கு. இப்படி இருக்காது. நான் தான் குடிச்சிருக்கேனே, சூப்பரா இருக்கும். ஆனா நீ பால் ஊத்தி தான் குடிக்கணும். பால் ஊத்தி தான் நான் தண்ணி ஊத்தி தான் குடிப்பேனா? எனக்கு இதாகும்னு சொல்லிட்டு. இதுவே ஏற்கனவே வளவளப்பா இருக்கு. இது குடிச்சதுக்கு அப்புறம் இது இன்னும் பயங்கரமா வளவளப்பா இருக்கு. எல்லாம் வெண்டைக்காலையே செஞ்சிருப்பாங்க போல. வெண்டைக்காய் பேஸ்ட். ஐயோ, அப்படிதான்டா இருக்குது. வெண்டைக்காய் நைட்டு வெட்டி போட்டு காலைல தண்ணி குடிக்க சொல்லுவாங்களே.